இந்நாள் இனிய நாள். அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்திலே உள்ள அனைவரும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஒரு நெறிமுறையை வள்ளுவர் பண்புடைமை என்ற அதிகாரத்திலே குறிப்பிட்டு கூறுகின்றார். அது ஒரு மிக முக்கியமான பண்பு. விளையாட்டுக்காக கூட, நகைச்சுவைக்காக கூட எவரையும் இகழ்ச்சியோடு இழிவுபடுத்தி பேசுவதோ செய்வதோ இருக்கக்கூடாது. உங்கள் மனதிலே வஞ்சனையை வைத்துக்கொண்டு ஒருவரை பழிவாங்க வேண்டுமென்றோ அவமானப்படுத்த வேண்டுமென்றோ திட்டமிட்டு செய்வதை பற்றி வள்ளுவர் பேசவில்லை. விளையாட்டுக்காக கூட, ஒரு கேலி கிண்டலுக்காக கூட அடுத்தவர்களை இகழ்ச்சி செய்யாதே. அப்படி செய்தால் என்ன ஆகும்? அவர் சொல்லுகின்றார், நீங்கள் ஒருவரை இழிவுபடுத்துகின்ற பொழுது, கிண்டல் செய்கின்ற பொழுது, கேலிப்படுத்துகின்ற பொழுது அவர் பண்புடையவராக இருந்தால், நல்ல குணங்களால் நிரம்பியவராக இருந்தால், உங்களோடு பகைவராக மாறிய பிறகும் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார். ஆனால் இந்த உலகத்திலே அப்படியா பலரும் இருக்கிறார்கள்? பண்பு நிறைந்தவர்களாக, சான்றாண்மை நிறைந்தவர்களாகவா எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள்? அப்படி இல்லையே. சாதாரணமானவர்கள், அற்ப குணம் படைத்தவர்கள், அவர்களை நீங்கள் கிண்டல் செய்தாலோ, இழிவுபடுத்தினாலோ, விளையாட்டுக்காக இகழ்ச்சி செய்தாலோ அவர்கள் அதை மனதிலே வைத்திருப்பார்கள். தகுந்த காலம் வரும் பொழுது, சமயம் பார்த்து அவர்கள் காலை வாரி விடுவார்கள், முடிந்தால் கழுத்தையே நெரித்து விடுவார்கள். பண்புடையவராக இருந்தால் உங்கள் பகைவராக மாறிய பிறகும் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். ஆனால் பண்பில்லாதவர்களாக இருந்தால், உங்களுக்கு கீழ்மைப்பட்டவர்களாக இருந்தால், உங்களிடம் உதவி பெறக்கூடியவர்களாகவே இருந்தாலும் கூட நீங்கள் செய்த நல்லதையெல்லாம் மறந்துவிட்டு அந்த ஒரு இழிவினை மனதிலே வைத்துக்கொண்டு 1000 நன்மைகள் செய்திருந்தாலும் அதை மறந்துவிட்டு தகுந்த காலம் வாய்க்கும் போது எந்த வகையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இடையூறையும் துன்பத்தையும் அவர்கள் வழங்கி விடுவார்கள். அப்படியா இந்த உலகத்திலே நடந்தது என்று நாம் ஐயப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த குரல் கூறுகின்ற கருத்து இராமாயணத்திலும் வருகிறது, மகாபாரதத்திலும் வருகிறது. இந்திரபிரஸ்தம் என்ற ஒரு அழகான நகரை பாண்டவர்கள் நிர்மாணித்தார்கள். அனைவரையும் அந்த ராஜசூய யாகத்திற்கு அழைத்தார்கள். மயன் கட்டிய மாளிகை அந்த மாளிகை. தேவதச்சன் தன்னுடைய வித்தைகளை எல்லாம் காட்டி அந்த அரண்மனையை நிர்மாணித்திருந்தான். ஏற்கனவே வெம்பி புழுங்கிக் கொண்டிருந்த துரியோதனன் தம்பியரோடு வந்தான். ஒரு இடத்திலே கதவு இருப்பதைப் போல தெரிந்தது. சென்றான், முட்டிக்கொண்டான். அங்கு கதவு இல்லை. இன்னொரு இடம் சுவரை போல தெரிந்தது. சாய்ந்து நின்றான். அங்கே சுவர் இல்லை, வெட்ட வெளியாக இருந்தது. தடுமாறினான். ஒரு இடத்திலே தண்ணீர் தேங்கி இருந்ததைப் போல இருந்தது. தன்னுடைய துணியை மேலே தூக்கி கொண்டு நடந்து போனான். அங்கே தண்ணீர் இல்லை. இன்னொரு இடத்திலே சமதரையைப் போல எதுவுமே இல்லாதமாக இருந்தது. காலை வைத்தான். அங்கே குளம் இருந்தது, தண்ணீர் இருந்தது. வழுக்கி விழுந்தான். மேலே மாடத்திலே திரௌபதி இருந்தால், துரியோதனன் விழுந்ததை பார்த்து தோழியலோடு சிரித்து கொண்டு சொன்னால், இவனுடைய தந்தைக்குத்தான் கண் பார்வை இல்லாத குருடன் என்று நினைத்தால் இவனுக்கும் பார்வை இல்லாமல் இருக்கிறதே என்று கைகொட்டி அத்தனை பேரும் சிரித்தார்கள். அந்த அவமானம், அந்த பழி உணர்ச்சி துரியோதனின் மனதிலே ஆறாத வடுவாக இருந்தது. அதை தீர்த்து கொள்வதற்காகத்தான்
அத்தனை பேர் நிறைந்த சபையிலே அவளை மானபங்கப்படுத்தி தன்னுடைய தொடையிலே வந்து அமருமாறு அவன் கூறினான். அன்றைக்கு இகழ்ச்சியாக பேசியது பாஞ்சாலிக்கு அவமானத்தை ஏற்படுத்தியது. வாலியை கொன்ற பிறகு, இலக்குவன் மூலமாக சுக்ரீவனுக்கு முடிசூட்டிய பிறகு ராமன் ஒரு சில அறிவுரைகளை கூறினான். அதிலே முக்கியமான ஒரு அறிவுரை, சுக்ரீவா, மிக சிறியவர்கள் என்று நினைத்து யாருடைய மனதையும் நோகச் செய்து விடாதே. இவர்களால் நம்மை என்ன செய்துவிட முடியும்? நாம் எவ்வளவு உயர்ந்த இடத்திலே இருக்கிறோம், எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திலேயும் செல்வாக்கிலேயும் இருக்கிறோம். இவர்கள் என்ன சாதாரண இடத்திலே இருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களுடைய மனமோ அவர்களுடைய உடலோ நோகும்படி செய்து விடாதே. அப்படி செய்துவிட்டால் அதனுடைய விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். என்னுடைய சிறிய வயதில் அறியா பிள்ளையாக நான் விளையாடி கொண்டிருந்த பொழுது கூன் விழுந்த முதுகோடு ஒருத்தி இருந்தால் அவளுடைய முதுகிலே மண்ணுருண்டையை வைத்து அம்பிலே அவளுடைய முதுகின் மீது அடித்தேன். அது அப்பொழுது எனக்கு ஒரு விளையாட்டாக இருந்தது. அந்த மண்ணுருண்டை முதுகிலே சென்று பட்டதும் அவள் வெளியால் துடித்தால் என் அருகிலே இருந்தவர்களெல்லாம் சிரித்தார்கள். அவள் என்னுடைய அரண்மனையிலே ஒரு பணிப்பெண்ணாக இருக்கக்கூடிய கூனி. ஆனால் அந்த செயலை மனதிலே வைத்துக்கொண்டு தகுந்த காலம் பார்த்து பட்டாபிஷேகம் மறுநாள் என்ற நிலையிலே என்னை காட்டுக்கே அனுப்பிவிட்டாள். சிறியர் என்று நினைத்து எவரையும் நோவு செய்யாதே. அது தீராத காயத்தை நமக்கு உண்டாக்கிவிடும். நான் அவளை மண்ணால் அடித்தேன், அவள் என்னை மண்ணில்லாமல் அடித்தாள். இந்த கதைகளிலே இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய, வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டிய செய்திகள், அதை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த கதைகளை எல்லாம் படைத்திருக்கிறார்கள். நாமும் படிக்க வேண்டும். எனவே விளையாட்டுக்காக கூட எவரையும் இழிவுபடுத்திவிடக்கூடாது. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி, பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.